ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் தான். ஏன்னா 6th பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 வேர்டு முதல் 5 உங்களுக்கு சரியான விடை தருதுங்க. மொத்தமே 3 யூனிட் தான் இருக்குது தேர்ட் டேர்முக்கு. அப்படிங்கிறனால அதில் இருக்கக்கூடிய 15 1 வேர்டு படிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க் எடுத்துடலாம். அடுத்து பொறுத்துக புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு செலக்டர் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களினுடைய பெயர்கள், ஈகை பற்றி வள்ளுவர் கருத்து, உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும், காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை எழுதுக, வள்ளலார் பசிப்பிணியை நீக்க என்ன செய்தார், சொல் என்றால் என்ன, உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் என்ன. புரியுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தன்மை அணின்னு எழுதுவோம் இல்லையா? உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியினுடைய பெயர் தன்மை அணி. இதுக்கு 2 மார்க். இதில் இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் படித்தா நான் 5 2 மார்க் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னம்னா, அடிஷனலாக ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் குருவினா எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிருங்க. அடுத்தது உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே. 2 மார்க்லாம் அடிஷனலாக படிக்கணும்னு சொன்னேன். பட் 4 மார்க் நமக்கு மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. அப்படிங்கிறனால இதில் இருக்கக்கூடியது மட்டுமே போதும். பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரைகளுள் 4 எழுதுக, பராபர கண்ணியில் தாய்மானவர் கூறுவனையாவை, அறுவகை பெயர் சொற்களை எழுதுக. புரியுங்களா? இதுலேயும் இந்த பராபர கண்ணி, அறுவகை பெயர் சொற்களுடைய பெயர்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் 100% எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள். அதுமாதிரி உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வு, நீங்கள் அனுப்ப வேண்டிய நூல்களை அனுப்ப வேண்டிய பதிப்பகத்துக்கு கடிதம் ஒன்று எழுதுக. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. பட் 2மே படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒரு 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் புல்வெளி கலைக்கூடம் என்ற பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பாடல், விடல் என முடியும் குரல். விடல் என முடியும் மொத்தமே 3 தானே இருக்குது. 3யுமே படிச்சிருங்க. நீங்கள் ஒரு திருக்குறள் அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி, இதெல்லாம் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 2 மார்க் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க் வாங்க முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.